ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் சேமியாவை வச்சு குஸ்கா மாதிரி ஃப்ளேவரில் ஒரு அருமையான கிச்சடி செய்ய போகிறோம். இதை செய்யறதுக்கு நான் கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 3 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 பச்சை மிளகாவை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பழுத்த தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 கேரட்டை கொஞ்சம் பெருவட்டாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து என்கிட்ட கொஞ்சம் வெங்காயத்தாள் இருந்தது, அதையும் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பீன்ஸ் காய் இல்லை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 2 மடங்குன்றது நான் இங்கே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சேன். என்னென்னா இந்த வறுத்த வெள்ளை சேமியா ஒரு 120 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதாவது ஒரு பாக்கெட்டில் 3/4 எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே அதில் போட்டுருங்க. அப்படியே மெதுவாக கிளறுங்க. முதல்ல இந்த சேமியாலாம் முருகலாக இருக்கிறனால உடனே நல்லா சாஃப்டாகி வராது. அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே சமைங்க. உப்பு சரி பார்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் மல்லித்தலைகளை தூவி நல்லா கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்கள் அப்படியே அழகாக அச்சா எடுக்க வருது. இதோட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்னி வச்சு சாப்பிடலாம். இது நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதோட வாசனைக்காகவே குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.